பிரியமானவர்களே, ஒரு பாவம் செய்ய நாம் நினைத்தோம் என்றால், அந்த பாவம் முதலில் நம் சிந்தனையில் உருவாகிறது. திருடு. ஒரு பொருளை பார்க்குறோம். அதை எப்படியாவது நமக்கு எடுத்துக்கொள்ளணும்னு சொல்ற ஒரு சோதனை வருகிறதுன்னு வைப்போம். எங்க முதல்ல வருது? அந்த பொருள் நல்லா இருக்குதே! நம்ம அத எடுப்போம்ங்கிற அந்த உணர்வு, பாவ உணர்வு சிந்தனையில் தான் வருது பிரியமானவர்களே. எந்த பாவத்த எடுத்தாலும் அப்படிதான். திருடா இருந்தாலும், கொலை செய்யறதா இருந்தாலும், விபச்சார பாவமா இருந்தாலும் எல்லாமே சிந்தனையில் தான் முதலில் பாவம் தொடங்குகிறது, தோன்றுகிறது. சிந்தனை தான் தூண்டுது. சிந்தனை கருக்கொண்டு பாவமாக உருவாகிறது. பாவம் கருக்கொண்டு சாவை விளைவிக்கிறது. யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் சொல்வது போல. இந்த சிந்தனையை எப்படி தூய்மையாக்குவது என்றால், இறை வார்த்தையின் வல்லமையினாலும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் நாம் இந்த சிந்தனையை கட்டுப்படுத்த கத்துக்கொள்ள வேண்டும். சிந்தனையை பரிசுத்தாவின் அபிஷேகத்தாலும், இறை வார்த்தையாலும் நாம் கட்டுப்படுத்த கத்துக்கொள்ளும் பொழுது, நாம் சிந்தனையிலே தூய்மை உள்ளவர்களாக மாறுகிறோம். நம் சிந்தனை தூய்மையாக இருக்கும்பொழுது, வாயின் வார்த்தைகள் தூய்மையாக இருக்கும். நாம் செய்கிற செயல்கள் தூய்மையாக இருக்கும்.